திருக்காட்சி பெருவிழா திருப்பலி முன்னுரைகள். முதல் வாசகம் எசாயா 60 1-6. இரண்டாம் வாசகம் எபேசியர் 3 2-3 மற்றும் 5-6. நற்செய்தி வாசகம் 2 1-12. திருப்பலி முன்னுரை. இயற்கையின் புன்முறுவலில் விண்மீன் வழிகாட்ட, ஞானிகள் பயணிக்க, மழலை விழிகள் விரிய, சூசைமரி வியந்திட, பொன் தூபம் வெள்ளைப்போளம் பரிசாக, இதோ திருக்காட்சி பெருவிழா. வரலாற்றை இரண்டாக பிரித்த பிறப்பு இயேசுவின் பிறப்பு. இவ்விழாவின் முக்கியமாக இடம்பெறும் விழாக்களில் திருக்காட்சி பெருவிழாவும் ஒன்று. இப்பெருவிழாவிற்காக நாம் சிந்திக்கும் சிந்தனை, இதய பேழையை திறப்போம், குழந்தை இயேசுவுக்கு காணிக்கையாவோம் என்பதாகும். நமது ஆலயங்களில், சமூகத்தில், வீடுகளில் கிறிஸ்து பிறப்பு விழா வருகிறது என்றால் பல நாட்களுக்கு முன்னதாகவோ சில மாதங்களுக்கு முன்னதாகவோ நாம் சில விஷயங்களை முன்கூட்டியே திட்டமிட்டு தயாராகுவோம். 1. வீட்டை அலங்கரித்தல், சுத்தம் செய்தல், குடில் கட்டுதல், ஆடை ஆபரணங்கள் வாங்குதல், புதுவகை உணவுகளை சமைத்தல், உண்ணுதல், சுற்றுலா செல்லுதல் என்பன. 2. முதியோர் காப்பகம், மனநல காப்பகம், ஊனமுற்றோர் இல்லம் ஆகியவற்றிற்கு சென்று உணவளித்தல், ஏழைகளை இனம் கண்டு நலத்திட்டங்களை செய்தல், புற்றுநோய் போன்ற கொடிய நோயாளிகளை சந்தித்து உதவுதல், இவ்வாறு நம்மால் இயன்ற உதவிகளை செய்தல். இவ்விரண்டிலும் எது சிறந்தது சிந்திப்போம். நம்முடைய மைய சிந்தனையின் அடிப்படையில் நம் இதய பேழையை திறந்து அதில் இருக்கும் எவற்றை காணிக்கையாக போகிறோம். மேற்கூறிய இரண்டு செயல்களிலும் எதை குழந்தை இயேசு தனதாக்கி கொள்ள விரும்புகிறார்? இரண்டாவது செயலினையே. ஆம், இரண்டாவது கூறப்பட்ட நற்செயல்களையே தனது பரிசாக்கி கொள்ள விரும்புகிறார் குழந்தை இயேசு. அன்று ஞானிகள் தங்கள் பேழைகளை திறந்து மிக உயர்ந்ததை பாலன் இயேசுவுக்கு பரிசளித்தார்கள். நாம் நம் இதய பேழையை திறப்போம். நற்செயல்களால் நம் இதயம் சுத்திகரிக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு இருந்தால் அதுவே நம் பாலன் இயேசுவுக்கு போதுமானது. ஆகவே நம் இதயம் உயர்ந்ததாக, சிறந்ததாக, பாலன் இயேசுவுக்கு ஏற்றதாக அமைய பிறரையும் நம்மை போல் நேசித்து நற்செயல்கள் புரிவோம் என்ற நல்நோக்கோடு இப்பெருவிழாவில் கலந்து கொள்வோம். இறையாசீர் பெறுவோம். முதல் வாசக முன்னுரை. எசாயா 60 1-6. சிறுமியாக கருதப்படுபவர்கள் மீட்பரின் வருகையின் போது எவ்வாறு மேன்மைப்படுத்தப்படுவார்கள் என்பதை எசாயா இறைவாக்கினர் முதல் வாசகத்தில் கூறுகிறார். எனவே சிறுமையே பெருமை என்பதை உணர்ந்தவர்களாய் இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். இரண்டாம் வாசக முன்னுரை. எபேசியர் 3 2-3 மற்றும் 5-6. பிற இனத்தாரையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய மடல் வழியாக இரண்டாம் வாசகத்தில் வலியுறுத்துகிறார். நற்செய்தியே நம்மையும் பிறரையும் ஒன்றாக இணைத்துள்ளது என்ற மறைபொருளை உணர்ந்தவர்களாய் இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். நன்றி.